அப்பா இறப்பு, காதல் திருமணம், விவாகரத்து, சாய் பல்லவி அவங்கள பார்த்து வாழ்க்கையே மாறி போன சுபிக்ஷா அவங்கள பத்தி இதுவரைக்கும் தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மானசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நீதானே என் பொன் வசந்தம் சீரியல்ல நம்ம யாராலையும் மறக்க முடியாது. சுபிக்ஷா அவங்க ரொம்பவே அருமையா நடிச்சு எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருப்பாங்க. இவங்க இப்ப வீரா இப்படி ஒவ்வொரு சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல இவங்க இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுபிக்ஷா அவங்க முதல் திருமணம் வந்து மானஸ் அவர்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020 ரொம்பவே சந்தோஷமா திருமணம் பண்ணி இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவரோட புகைப்படங்கள் எல்லாம் இன்ஸ்டாவில இருந்து நீக்குனாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து எல்லாருமே ரசிகர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த வகையில திடீர்னு தன்னுடைய இரண்டாம் திருமண புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க சுபிக்ஷா. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய அடுத்த வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அவங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய அப்பா தான். அவங்களுடைய அப்பா இறப்புக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. சுபிக்ஷா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல அவங்களுடைய அப்பாவோட இறப்பு செய்தி வந்துச்சு. அப்பவே ரொம்ப எமோஷனல் ஆகி வேதனையோடவே அந்த காட்சிகளை நடிச்சிருக்காங்களாம். அதே போல சாய் பல்லவி அவங்கள பார்த்தெல்லாம் நம்ம டான்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் உதாரணமா எடுத்து நிறைய வந்து முயற்சி பண்ணியிருக்காங்களாம். அவங்களுடைய கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்குமாம். ஆனா ஒரு சிலர் இவங்கள திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களாம். எல்லார்கிட்டயும் நம்ம ரொம்ப தன்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாற்றி நடந்திருக்காங்களாம். அதே போலதான் குடும்பத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல, நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப பொறுப்பை எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு இவ்வளவு நாளும் எல்லா விஷயங்களும் அவங்க தான் பார்த்திருக்காங்க. இப்ப கேரளாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா முதல் திருமணத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால பிரிஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க எங்கேயும் சொல்லல. இது எப்படியோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அவங்க நடிச்ச சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.